அந்த பேய் அந்த பொண்ணை தூக்கிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல வைக்கிது. என்ன, நம்ம இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம், இன்னும் அவளை காணுமே, எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. எப்பயும் இந்த நேரத்துக்கு வான்னு சொன்னா வரவே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பயே இன்னொரு பேய் வந்துடுது. ஏன் இவ்வளோ நேரமா உன்னை காணோம்? எப்பயுமே நான் தான் முதல்ல வந்துடுறேன், நீ எப்பவுமே லேட்டு தான். உன்னை டெய்லி இந்த டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றேனா இல்லையா? நான் லேட்டாக வந்தாலும் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நமக்கு தினமும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன். உனக்கு தெரியுமா? அப்படி என்ன பண்ணிட்டு வந்திருக்க? கறிக்கடை முத்து இருக்கான்ல, அவனை மிரட்டி தினமும் எனக்கு நீ கறி கொண்டாந்து கொடுத்தாதான் உன்னை உயிரோட விடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்தேன். அதனால அவன் தினமும் கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். அதனால நம்ம எந்த கஷ்டமும் படாமல் தினமும் சாப்பிட்டு எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தான் சாப்பாட்டுக்கு எதுவும் கிடைக்கல. நாளையிலேருந்து நமக்கு இந்த டைமு கிடைச்சிரும். ஆனால் இன்னைக்கு கிடைக்கலையே. இன்னைக்கு கிடைக்கிறீன்னா விடு, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டியா? எந்த கடையிலேருந்து எடுத்துட்டு வந்த? கடையிலிருந்தெல்லாம் எடுத்துட்டு வரல, இங்க திரும்பி பாரு. யார் இந்த பொண்ணு? நான் பயமுறுத்தலான்னு போனேன்னா அங்க மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. சரி, நமக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஆகும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நம்மளோட குறிக்கோள் அந்த ஊர்க்காரங்களை தொந்தரவு பண்ணுறது மட்டும்தான். அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க? நீ எதுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த? இல்ல, நான் பயமுறுத்தலான்னு போனேன். அப்ப இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. சரி, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப அதனால என்ன? இப்ப உனக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றது? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அந்த ஊர்க்காரங்களை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, கொலை கூட பண்ணிக்கோ, ஆனால் அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களையோ பெண்களையோ எதுவும் பண்ணாதான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நம்ம வேலை தொந்தரவு பண்ணுறது மட்டும்தான். அந்த ஊர் ஆம்பளைங்க தான் நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கள தான் நீ ஏதாவது பண்ணணும். அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க? நம்ம பேயா இருந்தாலும் ஒரு குறிக்கோளோட இருக்கணும். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? உன்னை இப்படி தூக்கிட்டு வந்திருக்கிறே. உனக்கு ஏதாவது வேணும்னா அந்த ஊர் ஆம்பளைங்களை என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். நானே உனக்கு உதவி பண்ணுவேன். ஆனால் அந்த ஊர் பெண்களையோ இந்த குழந்தையோ எதையாவது பண்ணணும்னு நினச்சின்னா நானே உனக்கு எதிரியாக மாறிடுவேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பேய் ரொம்ப கோபத்தோட இன்னொரு பேயை திட்டிட்டு இருக்கு. சரி சரி, நீ சொல்றதும் சரிதான். நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேன். நானே கொண்டு போய் விட்டுறேன். நீ ஒன்னும் என் மேல கோவப்படாத. பின்ன கோவப்படாமல் என்ன பண்ண சொல்கிற? நீ எல்லாம் கொண்டு போய் விட வேணாம். நீ கொண்டுட்டு போய் விட்டினா ஏதாவது தகராறு பண்ணிட்டு வந்துடுவ. அது பெரிய பிரச்சனையாயிரும். நானே யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே அமைதியாக இரு. நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாலே நீ போதும். எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற. நான் தானே தூக்கிட்டு வந்தேன், நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஏன் எப்ப பார்த்தாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கிற? நீ கொண்டு போய் விட்டா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுவ. நானே கொண்டு போய் விடுறேன். நீ அமைதியாக இரு அப்படின்னு அந்த இன்னொரு பேய் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகுது.